மருமகளே, மீன் வறுவல் சாப்பிடணும் போல இது, செஞ்சு தரியா? அத்தை, கடைக்கு போய் மீன் வாங்கி வரணும். சரி மருமகளே, போய் வாங்கி வா. அத்தை, ஒரே வெயிலா இருக்கு. மருமகளே, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போகுது, நீ போய் வாங்கி வா. சரிங்க அத்தை. எப்படி அத்தையை போய் வாங்க வைக்கிறது? ஒரு நடிப்பை போட்ட வேண்டியதான். ஏம்மா ஏம்மா ஏம்மா, அச்சோ, மருமக நடிப்பை போட்டான்னு நினைக்கிறேன். என்ன நம்ம நடிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்களோ? எழுந்தே வரலையே. அத்தை, கால் சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு அத்தை, நீங்களே கடைக்கு போய் வாங்கி வந்துருங்க. அடடா, நான் சொன்ன மாதிரி நடிப்பை போட்டுக்கிறாளே கடவுளே. என்ன ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் பார். அத்தை, கடைக்கு போய் மீன் வாங்கி வரீங்களா? சொல்லுங்க. மருமகளே, இடுப்பு சுளுக்கு பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன், நடக்கவே முடியல. இது என்னது, எனக்கு மேலே நடிப்பா இருக்கே. இது எப்படி இருக்கு? இப்போ என்னோட ஆக்டிங்க பாரு. அத்தை, உங்களுக்கு இடுப்பு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு கால் சுளுக்கு பிடிச்சிச்சு. பேசாம 2 பேரும் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அத்தை, சாப்பாடெல்லாம் வேணாம். ஐயோ, கொஞ்சம் விட்டா இவ சாப்பாடே போட மாட்டா போல்தே. மருமகளே, இப்போ இடுப்பு சுளுக்கு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கு. அத்தை, அப்பனா நீங்களே கடைக்கு போய் மீன் வாங்கி வந்துருங்க. ஐயோ, இவ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன், எனக்கு மீனே வேணாம். அத்தை, இப்போ சொன்னீங்களே, இதான் கரெக்ட். என்ன இவ எழுந்து நடந்து போறா? அத்தை, நீங்க நடிப்பா எனக்கு மேல நடிக்கிறாளே.